வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஊத்தப்பம் ரெசிபி. எப்பொழுதுமே இட்லி தோசையாக இல்லாமல் இப்படி நம்ம இன்ஸ்டன்ட் ஊத்தப்பமும் மாவு இல்லாத நேரம் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, அதே கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களும் அளந்துக்கணும். இதில் ஒரு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறினோடனே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஆப்ப சோடா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லா 1 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சு செய்கிறப்ப உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது நான் உடனடியாக செய்கிறதுனால நான் அதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பக்குவமாக வந்த உடனே நம்ம ஊத்தப்பமாக ஊற்றிட வேண்டியது தான். இதுக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கின கேரட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவிட வேண்டியது தான். சுற்றிலும் உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் மாறி செவந்து வந்த உடனே திருப்பி விட்டுடுங்க. நான் எடுத்துருக்கிற அளவுன்னு சின்ன கப்பு தான் நான் எடுத்தேன். அதுக்கே ஒரு 4 தோசை எனக்கு கிடச்சிச்சு. அருமையான இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.